ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எங்களோட கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதாபெஸ்டில் இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ். ஸோ புதாபெஸ்டில் கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். யூகேல ஒரு மாதிரி இருந்தது, இங்கே ஒரு மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிறிஸ்மஸ் மார்க்கெட்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த 4 டேஸில் வெளியே வந்து எங்கேயும் போக முடியாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து ஹாலிடே டைமிங்கில தான் ஒர்க் ஆகும். அதுவும் இல்லாம ஷாப்ஸ், மாலு, சூப்பர் மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தது. ஸோ வெளியில போகவே முடியல. பிளான் பண்ணவும் இல்ல வெளியில போறதுக்கு. அதனால ஜாரா வந்து பார்க்குக்கு கூட்டிட்டு போலாம் ஈவ்னிங் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். வின்டர் டைம்ல ஜாராவ வெளியே கூட்டிட்டு போகல நாங்க. ரொம்ப குளிரா இருந்ததுனால வெளிய போல. அதுவும் இல்லாம ஸ்னோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டைம் அது. அதனால வெளிய போறதுக்கு நாங்க பிளான் பண்ணவும் இல்ல. ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு பொட்டேட்டோ ரைஸும், சிக்கன் 65 தான் பண்ண போறேன். சிக்கன் வந்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுட்டு தான் நானு லாண்ட்ரி பண்றதுக்கு போனேன். போய் அது வொர்க் முடிச்சுட்டு வந்து குக் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ குக்கர்ல ரைஸ் வச்சுட்டேன். இதுக்கு தேவையானது வந்து ஆனியன், கிரீன் சில்லி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்து பீல் பண்ணி கியூப்ஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கியூப்ஸா கட் பண்ணா நமக்கு வந்து சீக்கிரம் குக் ஆயிரும். அதுவும் இல்லாம சின்ன சின்ன பீஸா இருந்தா சாப்பிடுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். கிட்ஸுக்குலாம் வந்து சின்ன சின்ன பீஸா இருந்தா நல்லா சாப்பிடுவாங்க. அதனால அப்படி பண்ணி போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு, அ சீரகம், கடுகு இது 2ம் போட்டு பொரிஞ்சதும், ஆனியன், கிரீன் சில்லி, ரெட் சில்லி இருந்தா அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு, பொட்டேட்டோ போடணும். பொட்டேட்டோ போட்டோனே சால்ட்டு, மஞ்சத்தூள், மொளகாத்தூள், கரம் மசாலா இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்றதுக்கு மூடி வச்சுருவேன். மூடி வச்சு எடுத்தா வந்து பொட்டேட்டோ சீக்கிரம் குக் ஆயிரும். அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து அடிக்கடி வந்து பண்ணலாம். ரைஸ் பண்ணும்போதே சிக்கன் வந்து நான் பண்ணிட்டேன் சைட்ல. அப்புறம் சாப்பிட்டுட்டு வெளில கிளம்பியாச்சு. ஜாராக்கு வந்து ரெட் ட்ரெஸ் வேணும்னு சொன்னாங்க. அதனால அவங்களுக்கு ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு கூட்டிட்டு போனோம். வெளிய வந்து பார்த்தா ரோட்ல யாருமே இல்ல. ரொம்ப எம்ப்டியா இருந்தது. அதுக்கப்புறம் எப்பவுமே அப்படிதான் இருக்கும் கிறிஸ்மஸ் டைம்ல. யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் வந்து இருப்பாங்க. எப்பவுமே யாரும் இருக்க மாட்டாங்க கிறிஸ்மஸ் டைம்ல, ஹாலிடேஸ்ல அந்த மாதிரி எல்லாம். பார்க்குக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க கூட சாரா வந்து நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு 1 ஹவர் அப்படியே ஆனதுக்கப்புறம் வந்து டார்க் ஆயிடுச்சு. சரின்னு வீட்டுக்கு போறதுக்கு கன்வின்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் வரல. விளையாடிட்டே தான் இருந்தாங்க. ரொம்ப நேரம் விளையாடி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க. சரி கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனோம். ஆனாலும் அங்கேருந்து வரதுக்கு மனசு இல்லாம அழுதுட்டே தான் வந்தாங்க. அப்படியே கன்வின்ஸ் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்க கூட்டிட்டு போறோம்ன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டோம். அங்கேருந்து ட்ரெயின்ல தான் வந்து மாலுக்கு போலாம். மால்ல தான் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நாங்க இன்னும் பார்க்கல. எல்லா பக்கமுமே பார்த்துட்டோம். Stop! Stop சொல்லு. Stop, 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 stop. ஸ்டேஷன்லேருந்து வெளிய வந்தோனே அங்க வந்து ஒரு ட்ராம் வந்திருந்தது. ஃபுல் லைட்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணி. பார்க்க ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடா தான் அந்த ட்ராம் வந்து அன்னைக்கு பார்த்தேன். ஏன்னா, அந்த ட்ராம் வந்து அந்த ஸ்கெட்யூல் படி தான் வந்து போகும். இந்த லைட்ஸ் இருக்கிற ட்ராம் வந்து எந்த ரூட்ல எப்பல்லாம் போகும் அப்படின்னு ஒரு போர்ட் வச்சிருவாங்க. அந்த ட்ராமோட ஸ்டாப்ல. நம்ம போம்போது அது பார்த்து அங்கருந்து போய் பார்த்துக்கலாம் வேணும்னா. இப்ப நாங்க மால்க்கு வந்தாச்சு. மாலோட பேக் சைட்ல இருந்து தான் நாங்க உள்ள போனோம். அங்க தான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆனா எல்லா கடையுமே உள்ள க்ளோஸ் ஆயிருந்தது. ஆனாலும் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, Zara வந்து எந்த கடையிலயும் கூட்டிட்டு போ வேண்டியதில்ல. வெளிய இருந்தே பார்த்துப்பாங்க. கடை வந்து ஓப்பன்ல இருந்தா உள்ள போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிப்பாங்க. அதனால இது ஒரு நல்ல அட்வான்டேஜா இருந்தது அன்னைக்கு. எல்லா பக்கமுமே உள்ள போயி சுத்தி பார்த்தோம். கிறிஸ்மஸ் ட்ரீ முன்னாடியும் ஃபோட்டோஸ் வந்து நெறைய எடுத்தோம்.
அங்கேருந்து 2ண்ட் ஃப்ளோர் போனோம். அங்க வந்து தியேட்டர் ஓப்பன்ல இருந்தது. படம்லாம் வந்து ஓடிட்டு இருந்தது. ஸோ, அதுக்கு அங்க இருக்கிற ஃபுட் கோர்ட்ல அ பாப்கார்ன், ஐஸ்கிரீம், காஃபி ஷாப் எல்லாமே வந்து ஓப்பன்ல தான் இருந்தது. ஐஸ்கிரீம் பார்த்துட்டு சார் ஐஸ்கிரீம் கேட்டதுனால, அவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டோம். ஸோ, எனக்கு வந்து ஒரு காஃபி வாங்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டோம். சரி என்ன படம் இருக்குன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா, அவதார் இருந்தது. அன்னைக்கு ஈவினிங்கே புக் பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணோம். பட் ஹங்கேரியன்ல இருந்ததுனால, சரி வேண்டாம் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு அடுத்த நாளோடதெல்லாம் செக் பண்ணோம். அது வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ 1 டே கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துட்டோம். வெளிய வந்ததுக்கப்புறம் ஸ்டேஷன் கிட்ட ஒரு டோனர் ஷாப் ஒண்ணு இருந்தது. சரி டின்னருக்கு வந்து அங்கேயே வாங்கிட்டு போலான்னு, அங்க பார்சல் வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ எங்களோட கிறிஸ்மஸ் வந்து இப்படி தான் போச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. See you in my next video. Until then, bye. Take care.